நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 214 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். திருவேங்கடமுடையானுடைய கோவிலில் நாம் கருட மண்டபத்தை தாண்டி அதற்கு அடுத்து வந்த ஸ்நபன மண்டபத்தையும் தாண்டி ராமர் மேடை மண்டபத்தை பற்றி நேற்றைக்கு அனுபவித்தோம். எப்படி விபீஷண சரணாகதி வந்தது, அதற்காக ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஹனுமார், அங்கதன், சுக்ரீவன் இவா முதற்கொண்டோர் எவ்வளோ அழகா திருமலைக்கு மேலே ஏழிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையும் நேற்றைக்கு அனுபவித்தோம். இப்போ இந்த மண்டபம் முடிஞ்சிடுத்தோ, இதுக்கு அடுத்ததாக ஒரு மண்டபத்துக்குள்ளே நாம் காலெடுத்து வைக்க போகிறோம். நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. கருட மண்டபம் இருக்குது. அந்த கருட மண்டபத்துக்கு அப்புறம் 3 மண்டபங்கள், அதை தாண்டி தான் கர்ப்பகிரகம். எனவே முதல் மண்டபமான ஸ்நபன மண்டபம் முடிஞ்சு இரண்டாவது மண்டபமான ராமர் மேடையும் முடிஞ்சிடுத்து. இப்போ இருக்கிறதுலையே பக்கத்தில் இருக்கிற மண்டபம், பெருமாளுக்கு கர்ப்பகிரகம் தாண்டின உடனே இருக்கிற அழகான மண்டபம், அந்த மண்டபத்திற்கு சயன மண்டபம் அப்படின்னு பெயர். இந்த மண்டபத்தில் தான் டெய்லி ராத்திரி பெருமாள் வந்து சயனிச்சுப்பர். சயனம்னா படுத்துக்கிறதுன்னு அர்த்தம். பெருமாளுக்கு டெய்லி ராத்திரி சயனோத்சவம் அப்படின்னு சொல்லப்படும் ஏகாந்த சேவை நடக்கும். அழகா ஒரு தங்க தட்டில் பெருமாளை படுக்க வச்சு அது ஊஞ்சல் மாதிரி போட்டு அழகாக பாட்டெல்லாம் பாடி நிவேதனங்கள்லாம் பண்ணி ரொம்ப ஜம்முன்னு பெருமாளை தூங்க பண்ணுவா. நித்தியம் நடக்கிற ரொம்ப ஆச்சரியமான ஒரு வைபவம். இதை பற்றியும் நான் பின்னாடி சொல்கிறேன். இன்னும் திருமலை அப்பனுக்கு ஒரு நாளைக்கு என்னென்ன சேவைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சயனோற்சவத்தை பற்றியும் நான் விளாவரியாக பின்னாடி சொல்கிறேன். அந்த ஆச்சரியமான வைபவம் நடக்கும் மண்டபம் இந்த மண்டபம் சயன மண்டபம். ரொம்ப அழகான மண்டபம்தான். இந்த மண்டபத்தை தாண்டிட்டா அடுத்து கர்ப்பகிரகம்தான். சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் மூலவராக நின்று கொண்டிருக்கும் மண்டபம். இந்த சயன மண்டபத்தையும் இந்த கர்ப்ப கிரகத்தையும் பிரிப்பது ஒரு படி, நிலப்படின்னு சொல்கிறோமே. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வீடையும் வெளியையும் பிரிப்பது ஒரு அழகான படி, எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுதான் நிலப்படி. அதே போல் இங்கே திருவேங்கடமுடையானுடைய கோவிலில் சயன மண்டபத்தையும் கர்ப்ப கிரகத்தையும் பிரிப்பது ஒரு படி. என்ன சுவாமி, ஒரு படிக்கு போய் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, அது சாதாரண படி இல்லை. அதற்கு பெயர் குலசேகர படி. என்ன சுவாமி, படிக்கெல்லாம் நேம் வச்சிருக்கேள்? ஆமாம், திருமலையில் திருவேங்கடமுடையானுடைய சன்னதிக்கு முன்னாடி இருக்கும் படிக்கு பெயர் குலசேகர படி. இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய தரம் கேட்டிருப்பேன். குலசேகரன் படி, குலசேகரன் படிம்பா. அது ஏன் குலசேகரன் படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதற்கான பதிலைத்தான் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். அதாவது 12 ஆழ்வார்கள் இருந்தா நமக்கு தெரியும். பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். இது ஒரு ஸ்லோகம். இதில் 12 ஆழ்வாருடைய பெயரும் சொல்கிறது. அந்த 12 ஆழ்வார்களில் ஒரு முக்கியமான ஆழ்வார் இருந்தார். அவருக்கு பெயர் குலசேகர ஆழ்வார். இவர் ஒரு சேர தேசத்து ராஜா, கேரளாவில் ராஜாவாக இருந்தவர். இந்த குலசேகர ஆழ்வார் ராமாயணத்தின் மேலே பேரன்பு பூண்டார். ராமாயணத்தை கேட்குறதையே தன் குறிக்கோளாக வச்சுட்டு இருந்தார். ரொம்ப பெரிய ஆழ்வார் இவர். இவருடைய பெண் தான் சேர குலவல்லி நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கநாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார், சேர குலவல்லி நாச்சியார்னு.
அந்த தாயாரோட சேர்த்து இன்றளவும் ஸ்ரீரங்கத்தில் நடந்துட்டு இருக்கு. அது விடுங்க, அது ஒரு வேற கதை. இந்த ஆழ்வார் திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்காக திருமலைக்கு வந்தார். ஆச்சரியமான இடம். நமக்கு தெரியும், 7 மலைகள் சூழ்ந்த 7வது மலையான வேங்கடாச்சல மலைக்கு மேலே பெருமாள் திவ்ய தரிசனம் கொடுக்குறார். இப்போ நம்ம போய் சேவிக்கிறதுக்கே நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. திருமலைக்கு போனவா இந்த ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் ஒரு 4, 5, 6 மணி வரைக்கும் நீங்கள் போனவா அத்தனை பேரும் அந்த இடத்த என்ஜாய் பண்ணாமல் வரமாட்டேன். அந்த இடமே ரொம்ப ரம்யமாக இருக்கும். அந்த வெதர் என்ன, சுத்தீவிர இருக்க அந்த பச்சை பசேல்னு இருக்கும் அந்த அழகான மரம் செடி கொடிகள் என்ன, அழகான அந்த பட்சிகள்லாம் கொடுக்கும் சத்தம் என்ன, அப்படியே சுப்பிரபாதம் தவழ்ந்து நம்ம காதில் விழும், இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு விட்டுருப்போம் அது விழும், இல்லை கோவிந்த நாமம் நம்ம காதில் விழும், பெருமாளுடைய மணி சத்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடமே ரொம்ப ரம்யமான இடம். இந்த காலங்கார்த்தால போனேன்னா இப்படி நமக்கு இன்னைக்கு இருக்கு. ஆனால் குலசேகர ஆழ்வார் காலத்தில் எப்படி இருந்துக்கும்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பன்மடங்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். இப்போ நம்ம மனுஷன் போய் அங்கே பெருமாளை பூஜிக்கிறோம். ஆழ்வார்கள் இந்த காலத்துலலாம் தேவர்களே பூஜிச்சுட்டு இருந்தான். அதனால் குலசேகர ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்து இந்த இடம். அதனால் என்ன பண்ணிட்டார் குலசேகர ஆழ்வார், இந்த இடத்த விட்டு இனிமேல் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். உடனே பாட்டா பாட ஆரம்பித்தார். இந்த பாரு ஸ்ரீனிவாசா, நான் இந்த திருமலையை விட்டு எனக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன், உன்னுடைய கோவில் வாசலில் ஒரு புஷ்கரணி இருக்குது தெரியுமா, சுவாமி புஷ்கரணி, இன்னைக்கு போய் நம்ம பார்க்குறோமே, அந்த சுவாமி புஷ்கரணியோடைய கரையில் ஒரு கொக்கா பிறந்துடுறேன், ஒரு கொக்கா மாறிடுறேன். அந்த கொக்கா இருந்து எப்போவுமே திருமலை மேலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் முதல் பாட்டால் திருவேங்கடமுடையான்ட்ட சொல்கிறார். அதற்கு திருவேங்கடமுடையான் சொல்கிறார், நீ கொக்கா மாறுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கொக்குக்கு திடீர்னு தோணி எடுத்துன்னு வச்சுக்கோ, பறந்து வேறு இடத்துக்கு போயிடும். நீ அந்த மாதிரி திடீர்னு பறந்து வேறு இடத்துக்கு போயிட்டீன்னா அப்படின்னு பெருமாள் கேட்க, அப்போ தான் குலசேகர ஆழ்வார் யோசிக்கிறார், ஐயோ அது மறந்துட்டேனா, சரி சரி பறந்து வேறு இடத்துக்கு போகக்கூடாது, எனவே என்ன பண்ணுறேன், இந்த குளத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு மீனாக பிறந்துடுறேன்னு அடுத்த பாட்டில் சொல்கிறார். பெருமாள் சொல்கிறார், மீன் சரிதான்ப்பா, மீனால் பறக்க முடியாது, வேறு எங்கேயும் போக முடியாது. ஆனால் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் வைப்பா. அப்போ என்ன பண்ணுவா, சுவாமி புஷ்கரணியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணியை வேற ஒரு ஒப்புவா. அப்போ உன்னை தூக்கி வேற எங்கேயாவது விட்டுடுவா. அதனால் உன்னை திருப்பலையிலேருந்து வெளியேற்றுறதுக்கும் சான்ஸ் இருக்குது மீனாக பிறந்துட்டீன்னா. இன்னொரு பெரிய கேள்வி இருக்குது, நீ மீனாக பிறந்தா எப்படி சன்னதிக்குள்ளே என்னை சேவிப்ப அப்படின்னு சொல்லி திருவேங்கடமுடையான் அடுத்த கேள்வியை கேட்குறார். அப்போ தான் குலசேகர ஆழ்வார் தோன்றது, ஐயோ நம்ம மீனாக பிறந்துட்டா போய் பெருமாளை சேவிக்க முடியாதே, நம்மளை எங்கேயாவது தூக்கி வெளியில் போட்டுருவாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், இல்லை உன் கோவிலுக்குள்ளே சேவிக்கிற ஒரு அடியவனாக வரணும் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் கேட்குறார். உடனே பெருமாள் சொல்கிறார், அது சரிதான், அடியவனாக வருவ, ஆனால் ஜரிகண்டின்னு பிடிச்சி வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாளே, 10 செகண்ட் தானே சேவிக்க முடியும், அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறார். இப்போதான் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ 10 மணி நேரம் கீழே நின்று 10 செகண்ட் தான் சேவிக்க முடியும் அப்படின்னார். இன்னொரு லா போட்டிருக்கா திருமலையில், ஒரு நாளைக்கு மேலே தங்கக்கூடாதுன்னு, உன்னை மலையிலேருந்து கீழே இறக்கி விட்ருவா அப்படின்னு. குலசேகர ஆழ்வார் பார்த்தார், ஐயோ இது நம்ம மறந்து போயிட்டோமே, சரி ஒன்று செய்கிறேன், பேசாமல் இந்த திருமலைக்கு மேலே ஒரு புஷ்பமாக மாறிடுறேன், செண்பக பூவாக மாறிடுறேன், என்னை மாலையாக கட்டி உன்கிட்ட போட்டுடுவா, நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். உடனே பெருமாள் சொன்னார், புஷ்பமாக மாறுறது சரிதான், ஆனால் வாடி போயிடுமே, ஒரு நாளைக்கு மேலே தாங்காதே, உன்னை என்ன பண்ணுவா, வாடி போன பூன்னு சொல்லி தூக்கி போட்டுருவா, அப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். குலசேகர ஆழ்வாருக்கு மண்டையை பிச்சுண்டர், ஐயோ புஷ்பமாக மாறினாலும் சரிப்பட்டுவது, பேசாமல் ஒன்று செய்கிறேன், திருமலைக்கு மேலே ஒரு புதராக மாறிடுறேன், அந்த புதர் எப்பொழுதுமே அங்கே இருக்கும். நான் கேட்டிருக்கேன் வெங்கடாச்சல மகாத்மியத்தில் பெருமாள் அங்கங்கே விளையாடுவார்னு, நீ புதர்கிட்ட விளையாடிக்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே அதுக்கு பெருமாள் ரிப்ளை பண்ணுறார்,
புதரா மாறுறது சரிதான், ஆனால் அந்த இடத்த விரிவுபடுத்துகிறேன்னு புதரை வெட்டிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். குலசேகர ஆழ்வாருக்கு அங்கேயும் மண்டை பிச்சுக்கிறது. இல்லை இல்லை, பேசாமல் ஒன்று செய்கிறேன், நான் வேணா மலையாக மாறிடுறேன் அப்படின்னார். பெருமாள் கேட்டார், நீ மலையாக மாறிட்டா உள்ளே எப்படி என்ன செய்ப்ப, திரும்ப திரும்ப அதே மறந்து போயிடுறியப்பா அப்படின்னார். இப்போ தான் குலசேகர ஆழ்வாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே போட்டு மண்டை குடைச்சலாக இருந்தது. அப்போ தான் ஒரு பாட்டு எடுத்து பாடினார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. நான் நாள்புறம் பார்த்துட்டே இருக்கணும். அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், உன்னுடைய சன்னதி வாசல்ல ஒரு படியா பிறந்துடுறேன், நிலப்படியா. இந்த படியா படுத்துண்டு எப்போ பார்த்தாலும் உன்னுடைய திருவாயை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாடுறார் பெருமாள் மேல. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு பாடுறார். பெருமாள் பார்த்தார், படியாய் கிடக்கிற, ஆனாலும் அப்படின்னு ஒரு பெருமாள் ஒரு வார்த்தையை போட்டார். உடனே குலசேகர ஆழ்வார் தெரிஞ்செடுத்து, ஐயோ இவர் அங்கேயும் எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறார் போறதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டை பாடிட்டார். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆனேனே. இங்க பாரு ஸ்ரீனிவாசா, நீ இந்த படியே எனக்கு கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீயே எனக்காவது பண்ணி என்னை திருமலைக்கு மேலே இருக்க வச்சுடு. நான் இனிமே நான் கேட்கறதா இல்லை, நீ தான், உன்னுடைய இஷ்டம்தான், எனக்கு திருமலைக்கு மேலே இருக்கணும்னு ஆசை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திருவேங்கடமுடையான்ட்டையே குலசேகர ஆழ்வார் பாடுறார். ஸ்ரீனிவாசா, நான் சாய்ஸ் கொடுக்க போகிறதில்ல, நீயா ஏதாவது ஒன்று செஞ்சு என்னை எப்போ பார்த்தாலும் திருமலைக்கு மேலேயே இருக்க வச்சுடு. எனக்கு இந்த மலையை விட்டு போகணும்னு ஆசை இல்லை. இப்போ படியாக பிறக்கிறேன்னு சொன்னேன், நீ அதையும் ஆனாலும்னு சொல்லி என்னத்தையோ குழப்ப பார்க்குற. நான் ரெடியாக இல்லை, நான் என்னவா இருந்தாலும் இருந்துட்டு போகிறேன் திருமலைக்கு மேலே. ஆனால் எனக்கு திருமலைக்கு மேலே இருந்துட்டு உன்னை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் கேட்க, இப்போ பெருமாள் சொல்கிறார், ஆழ்வாரே வாரும் வழிக்கு இதைத்தான் எதிர்பார்த்தேன். நீயா அதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன் அதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது. நான் சொல்கிறபடி நீ கேளு, நீ கேட்டதை நான் கொடுத்துட்றேன், பொழைச்சு போ, படியாகவே இரு அப்படின்னு திருவேங்கடமுடையான் வாய் திறந்து குலசேகர ஆழ்வார்ட்ட சொன்னாராம். அதனால தான் இன்றளவும் குலசேகர ஆழ்வாரே திருமலைக்கு மேலே படியாக இருக்கிறார் அப்படின்னு ஐதிஹ்யம். ஆழ்வார் ஆசைப்பட்டார், நான் அந்த படியா இருக்கணும்னு. திருவேங்கடமுடையான் அதுக்கு அருள் புரிஞ்சார். எனவே அந்த ஆழ்வாரின் பெயராலேயே பெருமாளுடைய சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற படிக்கு குலசேகரன் படி அப்படிங்கிற பெயர் அமைஞ்சது. அங்கதான் ஆழ்வார் படியா கிடந்து பெருமாளுடைய பவளவாய பார்த்துட்டே இருக்கார். அவருடைய திருமுக மண்டலம் தேஜோமயமான திருமுக மண்டலம், அதை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்பரியாப்தாமிருதன், அள்ள அள்ள குறையாத அமுதம், உண்ண உண்ண தெவிட்டாத இன்பம். அப்படி ஒரு அழகான திவ்யமான திருமேனிய குலசேகராழ்வார் தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பது போல் நாமும் நம் அகக்கண்ணால் தரிசித்து கொண்டே இருப்போம். நாளை சந்திப்போம்.